Yo guys, I'm Percy. நீங்க பார்க்குறது ஈவாடெக். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம Redmi Note 7 Pro மொபைலை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம Redmi Note 7 மொபைலையும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா Note 7 Pro அன்பாக்ஸ் பண்ண போறோம். ரெண்டுமே நமக்கு Black கலர் தான் கிடைச்சது. ஸோ Note 7 Proல பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபினிஷிங் கலரே நமக்கு கிடைக்கல. ஸோ ஏன்னு தெரியல, நமக்கு கிரேடியன்ட்டுக்கும் நமக்கும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீட்டைல் யூனிட்னு சொல்லியிருந்தேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதில்லை, MI ஹோம் சென்னை ஃபோரம் மாலில் பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறம் வீடியோட எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அப்புறம் பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் Note 7 Proவோட இந்தியன் ரீட்டைல் யூனிட். அண்ட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான். ஸோ கிரேடியன்ட்டுக்கும் நமக்கும் லக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ஃபோரம் மாலுன்ற சீல் போட்டிருக்காங்க, ரொம்பவே காண்டு ஏற்றுறாங்க. ஓகே, பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அப்புறம் டேரெக்டாக ஃபோனே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா Note 7 Proவோட ஒரு ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ குயிக்காக வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ Note 7 Pro மொபைல் இருக்குது, அப்புறம் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறப்ப ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 வாட் சார்ஜர் கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டில் இந்த ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு வேணும்னா ஃபாஸ்ட் சார்ஜர் வாங்கி தான் ஆகணும். ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. இப்போ டிவைஸ்க்கே வரலாம். ஸோ டிவைஸ் பார்க்க நல்லா கிளாஸியாக இருக்குது. Note 7 Pro ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. Note 7 Pro இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனோட ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் கேமரா, 675 ப்ராசர். ஓகே, இப்போ Note 7 Pro ரெண்டுத்தையுமே சைட் பை சைடில் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா Note 7 Pro ரெண்டுமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. இங்கே 48 மெகா பிக்சல்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா AI கேமரான்னு இருக்குது. ஸோ கேமரா மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர்லாம் பிரிச்சிடலாம். புது ஃபோனில் ஸ்டிக்கரை பிரிக்கிறது ஒரு தனி சுகம். அதுவும் ஃப்ரெண்டோட ஃபோனில் பிரிக்கிறது அதை விட பயங்கரமாக இருக்கும். ஓகே, பேக்லேயும் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பிரிச்சிடலாம். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. அண்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம கேஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ இனிஷியலாக பூட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம ஃபோனோட ஓவர்வியூவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் 6.3 இன்ச் நாச்சில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த நாச்சில் தான் கேமராவும் லொக்கேட்டாக இருக்குது. அப்புறம் ரெகுலரான சென்சார், இயர்பீஸ் எல்லாமே இருக்குது. டிவைஸோட பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டுவல் கேம் செட்டப், அப்புறம் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. கீழே Redmi by Xiaomiனும் போட்டிருக்காங்க. டிவைஸோட பாட்டமில் USB Type-C, அப்புறம் ஸ்பீக்கர் கிரில், மைக்ரோஃபோன் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. டாப் சைடுன்னு பார்க்குறப்ப IR பிளாஸ்டர் அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. அதே ரைட் சைடுன்னு பார்க்குறப்ப வால்யூம் ராக்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ Note 7 மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. இப்போ டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே கலர்ஸ்லாம் நல்லா வைப்ரண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் AMOLED இல்லைனாலும் LCD ஓகே பரவாயில்ல. இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரொடெக்ஷன் பார்க்குறப்ப Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே போதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பெஞ்ச் மார்க்ஸ் பார்க்கலாம். ஸோ பெஞ்ச் மார்க்ஸ்னு பார்க்குறப்ப 1,80,250 ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது Snapdragon 660 விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிளும் தான். இப்போ செட்டிங்ஸில் டிவைஸ் இன்ஃபோ போகலாம். அதாவது அபவுட் ஃபோன். ஸோ அபவுட் ஃபோனில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா Note 7 Pro இருக்குது. அப்புறம் இந்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா 4+64GB சீரியஸ் மட்டும்தான். அப்புறம் இதில் Android 9 Pie ரன் ஆகுது. ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் தான். Gcam கூட நம்ம ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு பார்க்குறப்ப MIUI ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் நிறையா பிளாட்வேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாட்வேர் இருக்குது. இப்போ வரைக்கும் நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தேவையில்லாத பிளாட்வேர் இருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த சேட் இதெல்லாம் தேவையே இல்லை. பட் இருந்தாலும் MIUI இதை இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ Xiaomi பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் Xiaomiயோட ரெகுலராக ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு அந்த கெஸ்டர்ஸ் இன்னும் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபுல் டிஸ்பிளே நாட்ச் வச்சிருக்கனால நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸ்டில் அவங்க 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கேமரா பார்ட் போகலாம். ஸோ கேமரா பார்ட் ஒன் ஆஃப் த எல்லாருமே இந்த பாட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா பார்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது. அப்புறம் 48 மெகா பிக்சல் Sony IMX586 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் டெடிக்கேட்டடாக 48 மெகா பிக்சல் அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 48 மெகா பிக்சலில் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் இந்த 48 மெகா பிக்சல் நீங்கள் ப்ரோ மோடுக்குள்ளேயும் போகலாம். அதுக்கப்புறம் நிறையா இதில் அடிஷ்னலாக மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா பார்த்தீங்கன்னா லைட்டாக பக்கியாக இருக்குது. ஸோ இதை அவங்க அடுத்த அப்டேட்டில் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வீடியோன்னு பார்க்குறப்ப 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா 1080 60 FPSல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது லாக்டு தான். 4Kல உங்களால் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த டிவைஸில் எடுத்த சில கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நார்மல் 12 மெகா பிக்சல், ரைட் சைடில் இருக்கிறது 48 மெகா பிக்சல் ஷாட். இந்த 48 மெகா பிக்சல் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டீடைலிங் இருக்குது. இப்போ வரைக்கும் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான கேமரா ஷாட்ஸ் தான்.
கம்ப்ளீட்டாக டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம 48 மெகா பிக்சல் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். ஃப்ரண்ட்டில் 13 மெகா பிக்சல் கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் போர்ட்ரேட் மோடுன்னு பார்க்குறப்ப ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் வைஸ் நல்லா தான் பண்ணுது. நம்ம டீட்டெயிலான கேமரா ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா, செல்ஃபி போர்ட்ரேட் இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு Redmi Note 7 Pro அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபோனை வேறு எதாவது கூடலாம் டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் என்ன டெஸ்ட்லாம் வேணும், என்ன இண்டிவிஜுவல் கேமரா டெஸ்ட், வேறு என்னென்ன ரிவ்யூலாம் வேணுன்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Note 7 ஆல்ரெடி Redmi Note 7 மொபைல் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.